கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். என்னை நீங்க சபிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே உன்னை யாரா சபிச்சு அவன் செத்தான். பைபிள் அதான் சொல்லுது. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கீழே போயினே இருப்பாங்க, நீங்க மேல போயினே இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை நல்லா யாரா சபிச்சா ஆண்டவருக்கு ஆயிரம் சோதனை சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொல்ல சொல்ல கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதுதான் சொன்னான் பாருங்க. அவன் சொல்றான், நீ வந்து சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆம்பளவுக்கே துரத்திடலாம் கூட பார்த்தாங்க என்ன. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்லுங்க. நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த பட்டணம் பார்க்காம நீ பாட ஏறவே மாட்டேன். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்துட்டு தான் நீ காலைக்கு போவேன். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. என்ன வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஒரு அப்பா இருக்கிறாருன்னா என்ன பண்ண, எதுக்காக அவ்வளவு ஓடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறாங்க, இன்ஜினியர் சீட் வாங்குறாங்கன்னா எப்படியாவது என் பிள்ளை முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு தாய் தரப்புனுக்கு ஒரு அன்பு இருக்குதுன்னா உங்களுக்காக ஜீவனை கொடுத்து நீங்க வாழ்கிறதுக்கு எவ்வளவு ஆயுதப்பட்டு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் யோசிக்கிறேன், என் பிள்ளைக்கு ஜிஸ் அப்படி இருக்கணும், ஜானிஸ் இப்படி இருக்கணும், அவனுக்கு ஒரு வீடு கட்டணும், நகை வாங்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அவரு மோசமான ஒரு தகப்பனுக்கு, பல்லாத தகப்பனுக்கே ஒரு ஆம்பிஷன் இருக்குதுன்னா உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு வேண்டிய எல்லாம் வச்சு கஷ்டம் ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உலகத்தில் இருக்கிறவங்க, எண்ணில் இருக்கிறவர், நீங்க வாயில் சொல்லிட்டே இருக்கணும், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வியாதி வந்தது, நான் அதுதான் சொல்றேன். என்னை டாக்டர் பார்த்து சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. மந்திரவாதி லெட்டர் எழுதுனா முடியாது. அடுத்த அமாவாசை பிரேயர் முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் 24 அமாவாசை பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிறது. இனியும் 100 அமாவாசை பிரேயர் மேல நடத்துவோம். 80 வயசு வரைக்கும் நடத்துவேன். எனக்கு மந்திரவாதம் பண்ணவனுக்கு 70 கூட மண்ணாக்க போயிட்டு என் சாதம் பார்க்க மாட்டான். உனக்கு விரோதமாய் உருவாக்குற எவனும் உங்க சாவை பார்க்க மாட்டாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறத தான் பார்ப்பாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து பின்னாடி சாட்சிக்கு வருவாங்க. யாரையும் சபிக்கணும், யாரையும் நம்ம அழிஞ்சு போனோம்னு சொல்லல. உங்கள் உயர்வை இந்த பட்டணம் பார்க்க போகுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். வந்து அவன் சொல்றான், நீ சபிச்சு நான் யுத்தம் பண்ணி அவங்களை மேற்கொண்டு சொல்றான். அப்புறம் பாருங்க 12ஆம் வசனம் சொல்ற, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் யாரு? நான் இதே என்னதான் மூச்சு முட்டி எல்லாமே போய் ஐசியூல இருந்தா கூட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஐசியூல இருந்து நான் சுகமாய் வருவேன். என்னுடைய கீழ் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஆசீர்வதிக்க பட்டவர்கள். அல்லேலூயா. இப்ப அவன் வரல, அவன் போல. 2வது முறையும் சொல்றான். அவன் பிலேயாம் கிட்ட சொல்றான். 17ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அந்த குறி சொல்றவனை கூப்பிடுறான். நீ வந்து எப்படின்னா அவங்களுக்கு மந்திரம் பண்ணிடு, சபிச்சிடு, அவங்களை ஒண்ணு இல்லாத பண்ணிடலான்னு சொல்லி 17ஆம் வசனம் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். குறி சொல்றவங்கிட்ட பார்த்து ராஜா சொல்றான், எதிரி ராஜா சொல்றான், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னான். நீ எனக்கு என்னதான் வெள்ளி கொடுத்தா கூட, பொண்ணு கொடுத்தா கூட, அந்த மந்திரவாதத்துக்கு எனக்கு கொடுத்தா கூட அந்த ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் நீ சொல்ற கேளுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். You are the powerful fellow in the world. Hallelujah. நீ ஜெபித்தா, எலியா நம்மை போல பாடுள்ளவர். ஜெபிக்கும் போது மழை வந்தது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா மழை வருமா வராதா? வரும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தா உங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை வருமா வராதா? நீங்க ஜெபித்தா பணம் வருமா வராதா? சொல்லுங்க, வரும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வரும். நான் வந்து கொடுத்தாங்க தெரியல.
ஜெபிச்சா, நான் சொல்றேன் ஜெபிச்சா வரும். சொல்லுங்க, வரும் வரும், எல்லாம் வரும். என் பிரேயர் பவர்ஃபுல் பிரேயர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் அழைத்தவர். அவர் போகும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார் பாருங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் பரத்துக்கு போகும்போது வார்த்தை சொல்லிட்டு போறார். நீ எவ்வளவு பவர்ஃபுல்ன்றதை நான் சொல்லி முடிக்க போறேன். 8:30 மணி 10 முள்ளு 8 நின்னுக்குது, மணிச்சு நம்ம சபத்தை கேட்க முள்ளு கூட நின்றுக்குது. காலையில் வரைக்கும் நல்லா தான் ஓடிச்சு. நான் வாசிங்க மார்க் 16:17 வாசிங்க. விசுவாசிக்கிறதா நீங்க எல்லாம் யாருங்க சொல்லுங்க. விசுவாசிங்க மாத்திரம் கைவரத்து வரல சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் இது ஊழியக்காரர்களால் அல்ல. மோகன் சி லாசர் பேரெல்லாம் போடல, பால் தினகரன் ஐயர் போடல, பால் சதீஷன் போடல, ஆலன் பாலன் எல்லாம் போடல. விசுவாசிக்கிற ஒரு சாதாரண விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். என்ன அடையாளம் வாசிங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். என் நாமத்தினாலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். உங்க வீடுகளில் சில வருஷத்துல நீங்களே அமாவாசை பிரேயர் நடத்துவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. வேணாம்பட்டில ராஜ்குமார் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, பிசாசுகளை துரத்துவார்கள், சூப்பர் அந்நிய பாஷை பேசுவார்கள். என்ன எடுப்பீங்க? அதுக்கு பேர் பாம்பு பிடிக்கிறார்கள் இல்ல. அதுக்கு பேர் என்னன்னா, உனக்கு விரோதமாய் பிசாசு என்ன தந்திர காரியம் தவிர நீங்க என்ன பண்ணிடுவீங்க? பில்லி சூனி ஏதாவது மாந்திர வீட்டுல தான் நீங்களே எழுப்பீர்கள். சாவுக்கான ஏதோ யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை என்ன பண்ணாது? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப சாப்பிட்ட சக்கரை சாப்பிட்டாவே நம்ம மனைவிக்கு ஒரே தொந்தரவு. ஏன்பா இப்படி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறீங்க? அல்லேலூயா. அது குடும்பமா நான் சாப்பிட்டுறது. அல்லேலூயா. என் மனைவி கூட சொல்றேன், நான் 80 வயசு வரைக்கும் எலிசபெத்துக்கு போகவே மாட்டேன். இருந்து உயிரை வாங்காம விடவே மாட்டேன். அல்லேலூயா. அவங்களுக்கு ஐயோ சுகர் ஆயிரும், ஒன்னும் ஆகாது எனக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் எலிசபெத்துக்கு பின்னாடி நான் கூப்பிட்டுருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சக்கு சாவுக்கான ஒன்றை ஏதோ ஒன்றை குடித்தால் அதுக்காக நிறைய சாப்பிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு எல்லையோட சாப்பிடுங்க. அல்லேலூயா. அதுக்காக வகையை கட்டி வகையை கட்டி மத்தவங்க பார்த்து இருக்கும்போது அவன் மட்டும் தூங்குறான், கறி சொல்றான் பாரு, ஸ்வீட் சொல்றான் பாரு. ஏன் அந்த ஏற்கம்? அல்லேலூயா. நல்லா சாப்பிடுங்க. மாத்திரை போட்டுருக்கீங்க இருக்குது. கர்த்தர் அதுக்காக கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இன்சுலின் டாக்டர் கிட்ட ஜாய் கேட்க போய் கேட்டேன். டாக்டர், நான் எதுவுமே சாப்பிட முடியாது. Why not? You can eat anything. That's why scientists invent insulin. இன்சுலின் போட்டுக்கு நல்லா சாப்பிடுங்க பாஸ்டர். காலையில போனா அங்க போய் சொல்றாரு, ஆனா கொஞ்சம் அழகா சாப்பிடுங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டா டேக் இட் பாஸ்டர், டேக் ஸ்வீட் எல்லாம் எனக்கு கொடுத்துதான் அனுப்புகிறாரு டாக்டர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சாவுக்கானதை எதை குடித்தாலும் சாக மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம அவ்வளவு சீக்கிரமா சாவறதுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் அல்பாயசுல போறதுக்கு கர்த்தர் நாம வச்சிருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. காலையில எழுந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல போயிடுறாங்க, எத்தனையோ பிள்ளை நோயில போயிடுறாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நோக்கி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாந்திரிகத்தை கர்த்தர் அண்டி வைக்க மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்னா பாருங்க, எங்க விட்டுட்டுன்னு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீழே பாருங்க, அவன் அப்படி சொல்லும் பொழுது உன்னை கனம் பண்ணுவேன், நீ வந்து சொல்வதெல்லாம் செய்வேன், அவங்க ஜனத்தை சபிக்க வேண்டியது சொன்ன. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்லுங்க, உங்களை சபிக்கிறதுக்கு எவனும் எழுந்து வரவே முடியாது. அப்படியே எழுந்து வந்தா கூட உங்களுக்காக கழுதியை கொண்டு கர்த்தர் பேசுவார். அதை படிச்சிருக்கிறீங்களா? நான் சீக்கிரமா போலாம். 9 மணிக்கு நான் முடிச்சுறேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுத்துறேன் உங்களோட கூட. பாருங்க, அவன் அப்படி சபிக்கிறதுக்கு ஆனாலும் போயிட்டுறான். 9:10 வருஷத்துல இரவிலே தேவன் பிரியாம இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் எழுந்து அவர்களோட கூட போ. ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ போலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? அவங்கள
சொல்றாரு, ஆனாலும் எழுச்சி போயிடும். கடவுள் கோபம் வந்து காரணம் சொல்லுங்க. உனக்கு விரோதமா யாராவது பேசிட்டா கூட கர்த்தர் அவன் மேல கோபப்படுவார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை குறித்தோ உங்களை குறித்து யாராவது கனவீனமா பேசிட்டா சுருக்கு யாருக்கு கோபம் வரும்? கடவுளுக்கு தான் கோபம் வரும் முதல்ல. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி போறாங்க, மனைவி யாராவது உங்களை திட்டாலோ, உங்க பிள்ளைகளை யாராவது திட்டா உங்களுக்கு என்ன வரும்? சுருக்கும் கோபம் வரும். ஆனா சொல்லுங்க. ஆனா அதை காட்டி 1000 மடங்கு கர்த்தருக்கு கோபம் வரும். உங்க மேல அந்த அளவுக்கு கர்த்தர் நேசத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க. அப்போ போறான். போகும் பொழுது பாருங்க, பீலேயாம் காலங்களிலிருந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களுடைய போனான். அவன் போகிறதுனால தேவனுக்கு என்ன வந்துச்சு? உனக்கு விரோதமா யாருன்னா எதனா பண்ண யாருக்கு கோபம் வரும்? சொல்லுங்க. யாருக்கு கோபம் வரும்? தேவனுக்கு கோபம் வரும். தேவனுக்கு கோபம் வந்தா எதிராளிகள் வாழ்ந்துட முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு யாராவது மந்திரம் பண்ணா கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? கோபம் கிச்சிட்டு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உன்னை யாராவது திட்டினா கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஸ்தானாதிபதி, நீ கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் இங்க உயிரை விட்டு காட்டினுக்கிறேன். சில பேர் அது பிசாசுல ஆடுதா தூக்கத்துல ஆடுதான்னு தெரியல. அல்லேலூயா. தூக்கத்துல கூட நிறைய பேர் ஆடுறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிசாசு தெரியும், தூங்க விட்டா அது உருப்படுது. சத்தியத்தை கேட்ட சரி நல்லா கேட்க அல்லேலூயா. ஏன் நான் நல்லா இருக்கிறேன், நல்லா தான் போயினுக்குது. சரி போட்டோம். அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனான வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் நிலமறையேறி போனானா? கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. யார் பார்த்துச்சா? கழுதை. தீர்க்கதரிசி, அதாவது பீலேயாம் வந்து மகா பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவரே அவனுக்கு போராடுறாரு. அவன் சபிச்சா சாபம் வந்துடும், அவன் ஆசீர்வதிச்சு வந்துடும். அப்படிப்பட்ட ஆண்டவரே ஓடி வர்றாரு. ஐயோ இவன் எங்க சபிச்சிருவானா நம்மள ஆளுகளை சொல்லிட்டு பரலோகத்துல இருந்து இறங்கி வர்றாரு. நைட்டும் பகலமா இறங்கி வர்றாரு. அவன் கண்ணுக்கு யார் தெரியல? சொல்லுங்க. அவன் கண்ணுக்கு யார் தெரியல? ஆனா அந்த அற்பமான கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. கழுதை மேலே உட்காந்து போயிருந்தா கழுதை யார பார்த்துச்சு? பாருங்க, வாசத்தை நல்லா கேளுங்க. நிற்கிறதே கழுதை வழியில போய் ஜீசஸ் நின்றார். அது ஜீசஸ் தூதனானவர்னா ஜீசஸ். ஒரு ஒத்தையில போயிருந்தா கழுதை போய் நின்றுச்சு, பார்த்துருச்சு. அது என்ன பண்ணுச்சான்? வழியை விட்டு வயலிலே விலகி போயிடுச்சு. எங்க போயிடுச்சா? வயலிலே விலகி போயிடுச்சு. கழுதையை வழியில் திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பாஸ்டர் ஜோமனா எத்தனை திட்டுறீங்க? அல்லேலூயா. நாம கூட கழுத மாதிரி உங்களுக்கு உழைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா எங்க மேல ஏறி நின்று டப்பா அடிக்குது. சரி போட்ட உங்களுக்கு கர்த்தர் பார்த்துக்கிறார். அப்ப 24ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த அங்கிருந்து கழுத போனவனே அவன் அடிச்சவனே திருப்பி அது டிராக்டர் வந்துச்சு. திருப்பி கழுத போகுது. 2 பக்கம் சுவர் இருக்குது. இப்போ ஜீசஸ் போய் அங்க நின்றார். உரிமையின பட்டயத்தோட இவனை நீ எதிர்த்தரலாம் சொல்லி. ஏன்னா இஸ்ரேல் மக்களை தப்பிக்கிறதுக்கு போறானு சொல்லி இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கர்த்தர் போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடிக்கிறான். ஆனா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடப்பாரு? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு கழுதான் பாக்குது. இவன் பாக்குறது இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் யார பாக்குறது இல்ல. ஜெபம் பண்ணும் போது பிக் பாஸ் பார்த்துன்னு கிடைக்கும். அல்லேலூயா. அவர்